அனைவருக்கும் வணக்கம். நான் குழந்தை மருத்துவர் டாக்டர் பிரீத்தி பேசுறேன். எல்லா வருடமும் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதத்துல முதல் வாரம் வந்து உலக தாய்ப்பால் வார விழா கொண்டாடப்படுகிறது. ஸோ இன்னைக்கு நம்ம விழுப்புரம் மாவட்டத்துல இங்க மகாராஜாபுரம் பிஹெச்சில நாங்க வந்து ஒரு விழா கொண்டாடுறோம். ஸோ இதுல நான் வந்து என்ன கூற விரும்புகிறேன்னா, இந்த வருடத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாய்ப்பாலுக்கே முன்னுரிமை. அந்த தாய்மார்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்றதுக்கு ஆதரவு குடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வருஷத்தோட நோக்கமே. ஸோ தாய்ப்பால் குடுக்கறது அப்படிங்கிறதுனா எப்ப ஆரம்பிக்குது? இது என்ன அப்படிங்கிறதே நெறைய பேருக்கு குடுக்கணுங்கிறது தெரியுமே தவிர, அத பத்தி விரிவா வந்து புரியல. ஸோ எப்ப ஆரம்பிக்கிறோம்னா, குழந்தை பிறந்த உடனே எவ்வளோ சீக்கிரமா முடியுமோ, தாய்ப்பால் ஊட்டுதல ஆரம்பிக்க வேண்டும். முதல் 6 மாதத்திற்கு தாய்ப்பால் மட்டுமே தான் குழந்தைக்கு தர வேண்டும். ஒரு சொட்டு தண்ணீர் கூட அந்த குழந்தைக்கு தேவையில்லை. தாய்ப்பால் எவ்வளவு நாள் குடுக்க வேண்டும்னா, உலக சுகாதார மையம் என்ன சொல்லுதுன்னா, குறைந்தபட்சம் 2 வருடம் வரை தாய்ப்பால் ஊட்டுதல் தொடர வேண்டும். அதற்கு மேல் கூட அந்த தாயால முடியுது அப்படின்னா, நம்ம வந்து கன்டின்யூ பண்ண சொல்லலாம். ஆனால் குறைந்தபட்சம் அந்த 2 வருடம் தேவை. எதற்காக இதுக்கு இவ்ளோ வந்து முக்கியத்துவம் குடுக்கப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட வளர்ச்சி, பெரும்பாலும் மூல வளர்ச்சி, அது இல்லாம உடல் வளர்ச்சி எல்லாத்துக்குமே முதல் 1000 நாட்கள் ரொம்பவே அவசியம். ரொம்ப அ அதிகபட்சம் நம்ம வந்து அந்த குழந்தைக்கு பராமரிப்பு தர வேண்டும். அந்த 1000 நாட்கள் எப்ப ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கருவுல உண்டானதிலிருந்து முதல் 2 வருடம். ஸோ இத பார்த்தீங்கன்னா 1000 நாட்கள் கணக்காகுது. ஸோ இந்த 1000 நாட்கள்ல கிட்டத்தட்ட 90% மேல மூல வளர்ச்சி அப்பவே அடையும் அந்த குழந்தை. அதனால் இந்த காலகட்டத்துல நம்ம எந்த அளவுக்கு குழந்தைக்கு ஆரோக்கியம் செலுத்த முடியுமோ, அந்த அளவுக்கு செலுத்த வேண்டும். அதற்கு மிக முக்கியமே தாய்ப்பால் தான். ஸோ தாய்ப்பால் குழந்தை பிறந்த உடனே முதல் 2, 3 நாட்களுக்கு வர தாய்ப்பால் பேரு சீம்பால். அந்த சீம்பால் பார்த்தீங்கன்னா, அதுல முக்கியமா இருக்கக்கூடிய என்னன்னா, எதிர்ப்பு சக்தி அணுக்கள் தான் ரொம்ப அதிகமான கான்சன்ட்ரேஷன்ல அதுல இருக்கும். அது இல்லாம அது பார்த்தீங்கன்னா, வெள்ளையா இருக்காது. கொஞ்சம் வந்து ஒரு மாரி பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அதுல வந்து அதிகப்படி அ அ புரோட்டீன் சத்து, கொழுப்பு சத்து இதெல்லாம் வந்து இருக்கும். 3 நாளைக்கு பின்னாடி தான் தாய்ப்பால் வந்து நம்ம நெனைக்கிற மாதிரி அந்த வெள்ள கலர்ல பால் மாதிரி வரும். அந்த நெறைய கிராமத்துல பார்த்தீங்கன்னா, அந்த சீம்பால வந்து கொட்டிடணும், குடுக்கக்கூடாது. குழந்தைக்கு அது நல்லதில்ல அப்படிங்கிறது ஒரு தவறான கருத்து உண்டு. ஸோ அத நான் தெரிவிக்கணும்னு நெனைக்கிறேன். சீம்பால எங்கள பொறுத்தவரையிலும் அத நாங்க வந்து உருக்குன தங்கம். அதுக்கேத்த அளவுக்கு நம்ம வந்து அதுக்கு நாங்க வந்து வேல்யூ குடுக்குறோம். ஏன்னா, அதுல இருக்கிறது போல எதிர்ப்பு சக்தி அணுக்கள் வேற எந்த விதமான பால்லயும் வந்து குழந்தைக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. அது பவுடர் பாலா இருக்கட்டும், இல்ல மாட்டு பாலா இருக்கட்டும். தாய்ப்பால், அதுவும் சீம்பால்ல இருக்க மாதிரி சத்து வேற எதுலயும் வராது. ஸோ, கண்டிப்பா வந்து குழந்தைக்கு அது தர வேண்டியது ரொம்ப அவசியம். அதேபோல் என்ன தவிர்க்க வேண்டும் அப்டின்னா, தேன், சர்க்கரை தண்ணி, வசம்பு, இல்ல வெறும் தண்ணி. இது எல்லாத்தையும் கண்டிப்பா நெறைய அந்தந்த கிராமத்துல பார்த்தீங்கன்னா, வேற வேற பழக்கங்கள் இருக்கும். ஆனா, இது எல்லாத்தையும் தவிர்க்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இதனால குழந்தைக்கு நெறையவே பாதிப்பு உண்டாறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்தது 6 மாசத்துக்கு தாய்ப்பால் குடுக்கறதுக்கு தாய் எப்படி வந்து தயாராக வேண்டும்? தாய் வந்து குழந்தை கருவில இருக்கும்போதே நல்ல உணவை எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதேபோல் அ குழந்தை பிறந்த உடனே நெறைய பத்தியம்ன்ற இது நெறைய பேரு வந்து பார்த்தீங்கன்னா, பத்தியத்துல வச்சிருப்பாங்க தாய்மார. அந்த மாதிரி ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா அதாவது ரொம்ப வந்து குறிப்பிட்ட சாப்பாடு மட்டும் தான், உணவு மட்டும் தான் எடுத்துக்கிட்டாங்கன்னா, அவங்களுக்கு எல்லா விதமான சத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைந்து போயிடுது. ஸோ அ எல் நம்ம ஸ்கூல்லயே படிக்கிறோம் இல்லையா? கார்போஹைட்ரேட் சத்து, புரதம் அதாவது புரோட்டீன் சத்து, கொழுப்பு சத்து, வைட்டமின்ஸ், கனிமங்கள் இது எல்லாம் உள்ள உணவுகள் எடுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஸோ அது எல்லாமே இருக்க உணவு, நெறைய இத வந்து ஒதுக்கி வைக்காம, நல்ல நீர் சத்துள்ள காய்கறிகள், சுண்டல் வகைகள், பருப்பு, அ சிறுதானிய வகைகள், அதேபோல் பழங்கள், பால் இது எல்லாமே எடுத்துக்கிட்டா தான், தாய்க்கு முதல்ல நல்லபடியாக சத்து இருந்தா தான், அவங்க சுரக்கிற பால்லயும் குழந்தைக்கு நல்ல சத்து போய் சேரும். எந்த விதமான பத்தியமும் இருக்க வேண்டியது அவசியம் இல்லை. அப்படி ஏதாவது தொந்தரவு இருந்தால், கண்டிப்பா மருத்துவர அணுக வேண்டும். இது 6 மாதத்திற்கு குடுத்ததுக்கு பிறகு, குழந்தைக்கு இணை உணவுங்கிறத ஆரம்பிக்கும் போதும், தாய்ப்பால் குடுப்பத தொடர வேண்டும். அதேபோல் புட்டி அதாவது பாட்டில் ஃபீடிங் பாட்டில கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஏதோ ஒரு சூழ்நிலையால் சப்போஸ் நீங்க வந்து பவுடர் பாலோ, இல்ல மாட்டு பாலோ போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால், தயவு செய்து அதுக்கு புட்டி பயன்படுத்தாதீங்க.
கொடுக்க வேண்டும் என்னால் பாலாடை இல்லைன்னா ஸ்பூன் இதுல வந்து நீங்க வந்து தரலாம். ஸோ அது போல் சூழ்நிலை ரொம்ப கம்மி தான். தாய்ப்பால் சுரக்கிறது வந்து குறையிற மாரி உங்களுக்கு ஒரு இது இருந்தது, ஃபீலிங் இருந்ததுன்னா, கண்டிப்பா குழந்தை நல மருத்துவர பாருங்க. ஏன்னா தாய்ப்பால் அளவ வந்து அதிகப்படுத்துறதுக்காக நெறைய முறைகள் உண்டு. ஸோ அத ஃபாலோ பண்ணி நம்ம குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டுமே குடுக்கணுங்கிறது உறுதியா இருக்கணும். அடுத்தது தாய் மட்டும் இது எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, அது வந்து சாத்தியம் இல்லை. ஸோ இதுக்கு சமுதாயமே ஆதரவு தர்றது ரொம்ப அவசியம். ஃபர்ஸ்ட்டு அது சமுதாயத்துல அவங்களோட ஃபேமிலி, அதாவது அவங்களோட குடும்பம் தான் ரொம்ப அவசியம். ஸோ பெரியவங்களே வந்து உனக்கு பால் பத்தல, நீ வந்து குடுக்குறது சரியில்ல அப்படின்ட்டு தாய வந்து நெகட்டிவா சொல்லி குத்தி காமிக்கிறது ரொம்ப அவங்களுக்கு வந்து மனசளவுல புண்படுத்தும். ஸோ பாசிட்டிவா வந்து அவங்களுக்கு என்கரேஜ்மென்ட் தர வேண்டும். நல்ல வந்து அவங்களுக்கு ஏதாவது வகை டவுட்ஸ் இருந்ததுன்னா மருத்துவர கேட்க வேண்டும். அவங்கள்ட்ட பால் பத்தல, நீ மாட்டுப்பால் போடு, இல்ல பவுடர் பால் போடு, உன்னோட பால் வந்து புளிப்பா இருக்கு, செரிமானப்படுத்த முடியல, அப்படின்னு தவறான கருத்த வந்து தன்னால குடுக்க வேண்டாம். ஸோ மருத்துவர்ட்ட அணுகிட்டு அவங்க ஏதாவது ஒரு சஜஷன் சொல்றத நீங்க ஃபாலோ பண்றது தாய்க்கும் சரி, குழந்தைக்கும் சரி, அதுதான் வந்து நல்லதுன்னு. அ அடுத்தது வேற வேலைக்கு போற தாய்மார்கள், அ முடிஞ்சவரை என்ன பண்ணலாம்னா, தாய்ப்பால் இப்பல்லாம் நெறைய பம்ப்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க பம்ப் பண்ணி கூட வீட்ல இருக்கவங்க கண்டிப்பா ஸ்பூன்லயோ, பாலாடைலயோ அந்த தாய்ப்பாலையே வந்து குடுக்கறதுக்கு ட்ரை பண்ணலாம். அடுத்து முடிஞ்ச வரை 6 மாதத்திற்கு இப்ப அது எல்லாரால அந்த மாரி முடியாதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். பட் அட்லீஸ்ட் பாசிபிலிட்டி இருக்கு, வாய்ப்பு இருக்குன்னா, 6 மாதம் தாய்ப்பால் மட்டும் கொடுக்கும் வரை அ வேலைக்கு திருப்பி செல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, கொஞ்சம் அத ஃபாலோ பண்றது நல்லது. 6 மாதத்திற்கு பிறகு உணவு ஊட்டும் நிலை இருக்கும்போது, அத ஃபேமிலி மெம்பர்ஸ் குடும்பத்தில இருக்க மத்தவங்க பண்ணும்போது, தாய்ப்பால் மட்டும் வீட்ல இருக்கும் நேரம் நீங்க வந்து கண்டிப்பா தொடரலாம். ஸோ இந்த மாரி சில குறிப்புகள் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா, குழந்தையோட பிற்காலம் நல்லா இருக்கும். ஸோ அந்த நேரத்துல மட்டும் இல்லாம, தாய்ப்பால் குடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா, நீண்ட கால நெறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதாவது இதனால என்ன பெனிஃபிட்ஸ்னா, நெறைய ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. தாய்ப்பால் மட்டும் 6 மாதத்திற்கு குடிக்கும் குழந்தைங்களுக்கு உடல் பருமன், இல்ல சத்து குறைபாடு, இல்ல சுகர் ப்ராப்ளம் அதாவது நீரிழிவு நோய், இது எல்லாத்துக்குமான வாய்ப்பு வந்து மத்த வகை பால் குடிக்கிற குழந்தைங்களோட கம்மியா இருக்கும். ஸோ இது நீண்ட கால பெனிஃபிட்ஸ் குழந்தைக்கும் உண்டு. அதேபோல் தாய்க்குமே இதனால நெறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாய்ப்பால் ரொம்ப நாள் குடுக்குற தாய்மார்களுக்கு மார்பக புற்றுநோய், அப்புறம் கர்ப்பப்பைக்கான புற்றுநோய், இதுக்கான வாய்ப்பும் குறையுது. அடுத்தது அவங்களுக்கும் வந்து அ நெறைய பேருக்கு கர்ப்ப காலத்துல கொஞ்சம் வெயிட் அதிகமாகும். ஸோ தாய்ப்பால் குடுக்கும்போது, குழந்தைக்கு அந்த ஆகாரம் போறனால கொஞ்சம் வெயிட்டும் வந்து குறைவாங்க. ஸோ தாய்க்குமே அடுத்தது அதே மாரி பிறந்த உடனே தாய்ப்பால் நம்ம ஏன் குடுக்க சொல்றோம்னா, குழந்தைக்கும் அது வேணும். தாய்க்குமே அதனால வந்து அவசியம். என்னன்னா, அ குழந்தைக்கு உடனே தாய்ப்பால் ஊட்டும்போது, ஆக்ஸிடோசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்குது. அந்த ஆக்ஸிடோசின் நம்ம கர்ப்பப்பைய நல்லா சுருக்கறதுக்கு ரொம்பவே வந்து அது பயன்படும். ஸோ கர்ப்பப்பை சீக்கிரமாவே ரொம்ப மிக சீக்கிரமாக வந்து சுருங்கியும் விடும். அடுத்தது அதுல இருக்க ரத்தப்போக்குமே வந்து அது குறைக்கும். ஸோ தாய்மார்களுக்கும் தாய்ப்பால் குடுக்கறதுனால நெறையவே வந்து அட்வான்டேஜஸ், பெனிஃபிட்ஸ் வந்து அவங்களுக்கும் உண்டு. ஸோ இதுக்கு எல்லா சமுதாயத்துல இருக்க எல்லாரும் அவங்களால முடிஞ்ச இன்புட்ஸ் வந்து குடுத்து, அவங்களால முடிஞ்ச ஆதரவு வந்து ஒரு தாய்ப்பால் ஊட்டும் தாய்மாருக்கு தர வேண்டும். இத கூறி நான் நன்றி சொல்றேன். நன்றி. வணக்கம். நான் டாக்டர் பிரீத்தி. குழந்தை நல மருத்துவர், தாய்ப்பால் ஊட்டுதல் ஆலோசகர். விழுப்புரம் மாவட்டத்துல நான் வந்து பிரியன் கிளினிக் என்ற